சரிகமபா பவித்ராவிற்கு பிரபாகரன் ஸ்டூடியோ ஒண்ணு ஏற்பாடு பண்ணி தர போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் சோசியல் மீடியால உலா வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில சமீபத்தில பார்த்தீங்கன்னா, பிரபாகரன் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா நல்லபடியா நடந்து முடிஞ்சுச்சு. அந்த நிகழ்ச்சியில பிரபாகரன் அவர்கள் கண்டிப்பா பவித்ராவோட வாழ்க்கை முன்னேறதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட மாநாட்டில அவங்கள பாட வைக்கிறேன் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயமா தான் இப்ப பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால உலா வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்ப நெறைய கட்சிகள் வந்து அவங்களோட கட்சி சார்பா ஆன்லைன்ல சாங்ஸ் வந்து பண்ணி வெளியிட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில இவங்களோட கட்சி சார்பா நடக்க போற மாநாட்டுல இவங்க கட்சிக்காக வந்து ஒரு பாடல உருவாக்க போறாங்களாமா. அந்த ஒரு பாட்ட தான் பவித்ரா அவர்கள பாட சொல்ல போறாரு அப்படிங்கிற மாரி தெரிய வந்திருக்கு. இப்பவே பார்த்தீங்கன்னா, இதற்காக நீங்க வந்து ட்ரெய்னிங் எடுங்க. நான் எந்த மியூசிக் டைரக்டர்ட்ட சொல்றேனோ அவங்க ஸ்டுடியோக்கு போங்க. அவங்க ஸ்டுடியோல கம்ப்ளீட் பெர்மிஷன் உங்களுக்கு தருவாங்க. அங்க போயிட்டு நீங்க ஃபுல்லா பாடி பாருங்க. உங்களுக்கு என்ன டோன் வருது, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பண்ணுங்க அப்படிங்கிற மாரி பவித்ரா கிட்ட இவர் வந்து சொல்லியிருக்காராமா. ஒருவேளை நேரடியா போயிட்டு உங்களால அந்த ஸ்டுடியோக்கு முடியலன்னு சொல்லுங்க. உங்க வீட்லயே சின்னதா ஒரு ஸ்டுடியோ மாரி செட் வேணா பண்ணி தர சொல்றேன் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காரு. அப்ப பவித்ரா அவர்கள், சார் இதுவே மிகப்பெரிய விஷயம். நீங்க எங்க போணும்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நான் அங்க போயிட்டு தினமும் பிராக்டிஸ் பண்ணிருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாமா. ஸோ இதன் மூலியமா அவங்களோட கட்சியோட விர்ச்சுவல் சாங்குக்கு தான் இவங்க பாட போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதற்கான ஒரு ஸ்டுடியோ ஏற்பாட்ட தான் பிரபாகரன் அவர்களுமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு பாடல் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா பவித்ரா அவர்களுக்கு அடுத்தடுத்து மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே தான் பிரபாகரன் அவர்களும் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி எங்க கட்சி சார்பா பாடுனவங்க இன்னைக்கு தமிழ் சினிமால மிகப்பெரிய ஒரு பாடகர். அதே மாரி நீங்களும் தமிழ் சினிமால மிகப்பெரிய ஒரு பாடகியா வலம் வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசைக்கா அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போகுது. நெறைய பேர் பிரபாகரனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. பிரபாகரன் அவர்களோட இந்த ஒரு ஏற்பாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சுவாசிகா அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஆக்டர் ராம் சரண் கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பை நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. லப்பர் பந்து படத்தின் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் சுவாசிகா. அதை தொடர்ந்து மாமன் படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ராம் சரண் அவர்களோட மிகப்பெரிய பட்ஜெட் படம் தான் பெட்டி. அந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அதுல ராம் சரணோட அம்மாவா நடிக்க என்ன அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. நான் பயங்கரமா ஷாக் ஆகிட்டேன். என்னோட வயசும் 33, ராம் சரணுக்கு 40. ஆனா அவருக்கு என்ன போய் அம்மாவா நடிக்க சொல்றாங்க. இப்ப அதுக்கான எனக்கான ஏஜும் கிடையாது. என்ன லாஜிக்ல அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னே தெரியல. மிகப்பெரிய ஸ்கேல் ராம் சரண் சார். இருந்தாலும் நான் வேணான்னேன். ஏன்னா இப்ப நான் நடிக்கிற பீரியட்ல வந்து இந்த மாதிரியான செலக்ஷன் தான் கரெக்ட்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஏஜ் போகட்டும். ஒரு 40, 45 வந்ததுக்கு அப்புறம் நான் அம்மா கேரக்டர் பண்றேன். அதனால இப்ப அந்த ஸ்கிரிப்ட்ட ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போகுது. பாரத்திற்குரியதாகவும் போகுது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.